அதே மாதிரி குடிக்க வேணாம் தம்பிகளா, அப்படித்தான் ஒரு மேடையில் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஒரு வய படக்குன்னு எந்திரிச்சேன், குடிக்கக்கூடாது, செய்தி வீடி அடிக்கலாமான்ட்டேன். அடித்து விட்டு போ. ஏன் அதுக்கு பேரு செய்தி வீடி? அதை நன்றாக உருட்டி செய்ததனால் அதற்கு பேர் செய்தி வீடி. ஃபில்ட்ரு, ஏன் அதுக்கு பேர் ஃபில்ட்ரு? செஞ்சேன் பேர் வந்து ஆல்ட்ரு, அவ அம்மா பேர் ஃபில்ட்ரு. தம்பி ஊர் நம்புது பொத்திக்கிட்டு இரு. கணேஷ் போயல, ஏன் அதுக்கு பேரு கணேஷ் போயல? கையில வச்சு கசக்குறான், கசக்கி வைத்த போயலை கால போக்கல கணேஷ் போயலை. ஏன் பூலிப்பு? உதட்டை தம்பி தம்பி நீங்க எல்லாம் சிரிக்க கூடாது, ஒன்னும் சீரியஸ். உலகத்திலே தமிழ்நாடு மாதிரி அறிவான நாடு எதுவுமே கிடையாது. 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டும் போது ஒரு இலும்பு சம்பளத்தை வாசல்ல உருட்டி விடுவேன், அந்த 1 கோடி வீடே வேலை பார்க்காம நிறுத்தி விடுவேன். கை தட்டான். 3 ரூபாய் எலும்பு சம்பளத்தை நிறுத்தினானே 1 கோடி ரூபாய் வீடு, அந்த செய்வன வைக்கிறவே இந்த. அதே மாதிரி மிளகா எதுக்கு சேர்ந்தது? மிளகாத்தூள் அரைப்பதற்கும் மிளகாய் சிறந்தது, வறுத்தகரி செய்யலாம். ஆனால் அந்த மிளகாயை அரைத்த அப்புனால் ஒரு குடும்பமே குலசாகிவிடும். அந்த கோயில் எங்க இருக்கிறது? மாசாணியம்மன் கோயில். அப்படித்தான் மாமியாவுக்கும் மருமகளுக்கும் சண்டை. கவனிங்க மேடம், இந்த பக்கம் கிடையாது, எங்க ஏரியா பக்கம். நீங்கள் எல்லாம் நல்ல பெண்கள் தான். அப்புறம் இருக்கட்டுமா என்னண்ணே? இருப்பா அங்க உட்காரு. சின்ன கருப்பு பெரிய கருப்பை தள்ள முடியாது, அவங்க ஒவ்வொருத்தையும் 1/2 டன் இருக்கேன். இரு சிங்க, விடு விடு, என் தம்பி தான், விடு விடு. அண்ணன் போயிடுவாப்பா, போவா அண்ணே. நாடகத்தை போட்டு விடுவா டேலை. அப்ப நான் யாரா? என் தம்பிகள், எங்களை அண்ணன்கள் இது சொல்லும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். உண்மையிலே ஒரு கைதட்டு கொடுக்கலாம். பாத்தியா, ஒரு ஆள் வந்து 1 லட்ச ரூபா நாடகத்தை நிறுத்தி விட்டான் பாரு. சின்ன கருப்பு பெரிய கருப்பு நல்ல கதை சொல்ல வந்தே மண்ணள்ளி போட்டாங்க. மாமியா மருமக சண்டை. ஆத்தா கேளுங்கத்தா, மாமியாவுக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்தது எதுலன்னா மேடம், சீரியல் பார்க்கறது. சீரியல் பார்க்கும்போது மாமியா ஒரு சீரியல்ல ரிமோட் வச்சிருக்கு, எடுத்து மாத்திருக்கு, மருமக ஒரு பக்கம் மாத்திருக்கு. சண்டை ஓட்டாளு 2 ஒம்பளையும் சண்டை ஓட்டு மசத்தை பிடிச்சி பாஞ்சு சைட்டா மாசாணியம்மன் கோயில். மாமியார் 100 நாள் வேலை பார்த்த வச்சிருந்த காசை பூரா சேர்த்து ஒரு 100 கிலோ மிளகா. மருமக கோடீஸ்வரி 650 கிலோ. இங்கிட்டு மாமியா அரைச்சிருக்கா. மாசாணி அம்மாவை கும்பிட்டு, மாசாணி ஆத்தா என் மருமகளை எப்படியாவது நீர் வராம கரைச்சு கரைச்சு. அங்கிட்டு மருமக என் மாமியா எப்படியாவது குளோஸ் பண்ணிடுற ஆத்தா, கரைச்சு புடிச்சுன்னு அரைச்சிருக்கா. படுத்து கிடந்த மாசாணி அம்மா எந்திரிச்சு மாசாணி அம்மா 1000 கிலோ மிளகா அரைச்சிருக்கு. சிவபெருமானே எப்படியாவது இந்த 2 முண்டையை கொன்றுங்க. செய்வனை என்றால் என்னவென்று தெரியாம இருக்கீங்க. இந்த உலகத்திலே அதை செய்வோம் இதை செய்வோம் என்று இருக்காதீங்க. உங்க வேலையை சரியாக செய்யுங்க, வெற்றி உங்களுக்கே என்று சொல்லுகிறேன். யாரும் அதிக நாள் இருக்க போவதில்லை. இருக்கிற நாள் கொஞ்ச நாள். அந்த கொஞ்ச நாளிலே இன்னார் மகன் இந்த ஊரிலே இப்படி வாழ்ந்தால் என்று பேரெடுத்து செல்ல வேண்டும் என் அண்ணன் தம்பிகளா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஐயா பாட்டு ஒண்ணு பாடுவோமா? சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி. தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிக்கிது வீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி. தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிக்கிது வீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு மேலவும் வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க வீராயி.
அவசரமா வண்டியை விட்டியாய் அண்ணன் போல நடந்துக்க அவசரமா வண்டிய போட்டிக்க எக்குலமும் வணங்குதோ பாராமாயி மாயி எக்குலமும் வணங்குதோ பாராமாயி தேவர் மகன் நம்ம குல தெய்வ மணிய வீராயி சந்தன பொட்டுமே வச்சுக்க தந்து பொட்டு தங்கமே வச்சுக்க குங்குமம் பொட்டுமே வச்சுக்க ராமாயி மாயி தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிக்குது வீராயி திருப்பி அந்த சிங்கத்தை பாடறி தேவருக்கு வேண்டுமே ஓடடி திருப்பி அந்த சிங்கத்தை பாரடி தேவருக்கு வேண்டுமே ஓடடி எக்குலமும் வணங்குதுபா ராமாயி மாயி எக்குலமும் வணங்குதுபா ராமாயி தேவர் மகன் நம்ம குல தெய்வ மடிய வீராயி சந்தன பொட்டுமே வச்சுக்க தந்து பொட்டு தங்கமே வச்சுக்க குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி மாயி தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிக்குது வீராயி என்ன கரத்திலும் அடே எக்கோ கரப்பா சிஎஸ் மாயன் ப்ரோ எக்கோ குறைங்க என்ன கரத்திலும் பொன்னரமாளுக கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் வடுகுபட்டி கிராமத்திலே குடிகொண்டு உள்ள வடுகுபட்டி அக்கா மக்களுக்கு பாத்தியப்பட்ட நம்மளை எல்லாம் காத்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சந்தன மாரியம்மன் திருக்கோவில் அஷ்டபந்த மகா கும்பாச விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் பங்கு பெறும் கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும் இந்த நாடகத்தினுடைய கதை சுருக்கத்தை சொல்லிக்கிறேன் எக்கோ குறைங்க தம்பி நல்லா இருப்பிய ப்ளீஸ் தம்பி இந்த நாடகத்துல 2 லேடிஸ் 4 பப்புன் என் தம்பியை கூட நினைப்பிய 2 பொம்பளை வச்சு 4 பேர் என்னடா செய்வீங்கன்னு நாங்க அந்த மாதிரி பிட்டுப்பட டைரக்டர் இல்லையா நாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டோம் கடைசி வரைக்கும் ஒல்லி மாவு பனைதல் கொலக்கட்டை பிடிக்குதல் ஏன்னா அது ரெண்டுமே அடுத்தையும் பொண்டாட்டி நாங்க கெஞ்சி கதறி காலில் விழுந்து வாடகைக்கு எடுத்து வந்திருக்கோம் ஒவ்வொரு லேடிஸ் வாடகையும் 6300 ரூபா அது லேசா ஒரு கீரல் வந்தா கூட புருஷன் காலையில் 2000 ரூபா கீரலுக்கு சார்ஜ் போடுவேன் நாங்க 4 பேருமே அப்படியே லேசா தடையை விட்டு போயிடுவோம் பட்டி மட்டும் நாங்க காலையில் புருஷன் டிங்கரை வேலை பார்த்துக்குருவேன் வண்டி வேற ஆள் ஓட்டிட்டு விளக்கேத்துற வந்து மயிர் சும்மாறா நாட்டில் எல்லா கலைகளுக்கும் ஆள் வருது ஆடலும் பாடல் பார்த்தா ரதி பிள்ளையா வருது புற சட்டியோட ஆடுறாள் அப்படியே சினிமா நடிகர் மாதிரி அந்த எங்களுக்கு கிடைக்கிற பொம்பளை பூரா தேன்றாட்டு கொட்டினது மாதிரி இருந்தா உள்ள போய் பொம்பளை பார்வையை எத்து பல்லு முண்டை ஏன்னா அதை வச்சுதான் நாங்க ஓட்டணும் ஏன்னா எங்க கம்பெனி பழைய கம்பெனி அதையும் நாங்க விட மாட்டோம் எத்து பல்லா டான்ஸ் வரும் அதையும் நான் சொல்லுவேன் கீர்த்தி சுரேஷ்னு சொல்லுவேன் அது நீங்க என்ன நினைக்கணும் கீர்த்தி சுரேஷ் தான் கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு போகணும் அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா நாங்க நக்கீர் தெரிய வருவேன் எண்ணத்தை கிடையாது கிண்ணத்தை டைமிங்ல கரெக்டா இருக்காண்டா என்னத்தேன்றேன் அதுன்றேன் இந்த நாடகத்திலே சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே தீப்பந்தம் ஏந்தி சேவலை கடிக்கக்கூடிய காட்சி ஒரு ஊர்ல சேவை இல்லாம பிராயல் கோழியை கொடுத்து விட்டாங்க பிராயல் கோழியை கொடுத்த முண்டைக்கு சாமி வந்துருச்சு அவன் போய் கருப்பு சாமிகிட்ட கொடுக்கணும் அவன் கழுத்தை பிடிச்சிக்கிட்டு கோழி செத்து போச்சு செத்த கோழியை கருப்பு சாமி 3 மணி நேரமா கடிக்கிறேன் ஏன்னா கடிச்ச கருப்பு சாமிக்கு செட்டு பல்லு காமெடி இல்ல தம்பி சீரியஸ் அன்னைக்கு ஒரு ஊர்ல சேவை கொடுத்தாரு ஊர் நாட்டாம நான் தான் சடம்பு கிட்ட கட்டினேன் அந்த சேவை சண்டை சேவலா இருந்திருக்கு கத்திய கலட்டாம கொடுத்து விட்டேன் அது கொக்குன்னு வெட்டி காட்டுக்குள்ள ஓடி போச்சு நாட்டாம வந்தார் ஐயா சேவை ஓடி போச்சுன்னு தான் சொன்னேன் என்னை ஒரே ஒரு எல்லாம் தாங்கி கொள்ள வேண்டும் சிரிப்பு கல்ல சிந்திக்க சதீஷ் உனக்கு எச்சி ஊறும்
ஏன்னா கருப்பு சாமி இங்கே அருள் இறங்கி சாமி ஆடும். இந்த வடுகப்பட்டி இளைஞர்கள் கருப்புசாமி ஆடும்போது ஒரு 20 பேர் கருப்புசாமி பின்னாடியே நிற்கணும். வாங்கப்பா, நீங்களாவது நல்லா இருக்கணும், காசு கொடுத்தீங்களே. அவராது நல்லா இருக்கு. 100 ரூபாயாப்பா? சித்தப்பா இன்னும் ஒரு 400 ரூபா இருக்குமா? ஏலே இது என்னடா கம்பு? எதுக்குப்பா? இதான் கருப்புசாமி குச்சியா? பின்னாடி போ, 2ஆம் நம்பர் ரூம்ல இருப்பாங்க. 2ஆம் நம்பர் ரூமுக்கு போப்பா. இங்க வாடா, அங்க போடா. அப்படி வானே, நீ கருப்புசாமி இல்ல, நீ கீரி பிள்ளை. இது அங்க கொண்டு வரா. ஓகே, திராவிட மணி சார்பாக ரூபாய் 101 எழுதின அட்டை ஃபில்டர் பாக்கெட். அப்பா ரொம்ப நன்றிப்பா, திராவிட மணி அப்பா. இன்னும் ஒரு 200 ரூபா கிடைக்குமாப்பா? ஆறு. சின்ன கருப்பு பெரிய கருப்பு ஆடும்போது அருவால கவனம் பிடிக்கணும். ஏன்னா அன்னைக்கு ஒரு பையன் ஒரு வேலை பார்த்துட்டேன். கருப்பு சாமி, எங்க கருப்பு சாமி எல்லாம் 120 கிலோ 130 கிலோ. ஏன்னா பொருத்தமான ஆள், பிடிக்க ஆளே இல்லை. பிடிச்சவங்க 2 பேர். 2 பேர் பிடிக்கும் போது கருப்புசாமி மேலே ஏறி இப்படி நின்றாரு. அந்த நேரத்துக்கு இங்கிட்டு பிடிச்சவனுக்கு கிரகத்துக்கு போன் வந்துருச்சு. அவன் படக்குன்னு விட்டுட்டு சொல்றா சுமித்தான்னு. கருப்புசாமிக்கு வெதர்ல அடிச்சு. அந்த வலியோட பிறந்தவன் தான் இவன் சங்கர் மையன். என்னப்பா, கொட்டை போட்டாலும் சரி, அவன் கொட்டையை போட்டாலும் சரி, வேணா பிரிச்சுட்டு கூட போக சொல்லு, நான் தெருவில் தர்றேன். இருங்க அண்ணன் தம்பியலாம். ஏன்னா தத்துரூபமா சாமி இறங்கும். இந்த நாடகம் 3 மணிக்குள்ள முடிஞ்சிடும். நாடகம் 2:40 அந்த லெவலில் தான் முடிஞ்சிடும். அதே மாதிரி யாரும் போயிடக்கூடாது. நான் கோடாங்கிலாம் வாசிப்பேன் நிறைய. அந்த அண்ணன் தம்பி கேட்கறது அதே, பள்ளித்திரும நாடகத்துக்கு வந்துட்டு கோடாங்கி அடிக்க மாட்டியான்னு கேட்குறீங்க. இந்த நாடகத்துலேயும் கோடாங்கி அடிப்பேன். யாரும் போயிடக்கூடாது. என்ன ப்ரோ? போயிடக்கூடாது ப்ரோ. செம்ம பிகர் 2 டான்ஸு. நான் அப்படியே பிணைவேன். நான் பிணைவேன். சிசியம் பூரா பேக் ஷாட் கொண்டுருவாங்க. ஆனால் உங்களுக்கா என் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்திருக்கா, பப்புளு. காலி தின்னுட்டு குசை போட்டா ஒருத்தன் அங்கனே அடிச்சு செத்து போயிடுவேன். பட்டார்னு டான்ஸவா இப்போ சொல்ல முடியாது. சிங்கா அந்த பிள்ளைக்கு 30 சொல்லலை, வயசுக்கு வந்திருக்கு. வேணா சென்னையாக்கி விட்டு போறியா? இரு சிங்கா. ஐயோ, எங்க அண்ணன் தம்பிகளை பூரா நான் எப்படி சமாளிக்கிறது? உங்க காலில் தான் விழுந்துடுறேன். உன் மூத்தரம் இருந்தா ஒரு 1/2 லிட்டர் கொடு, என் தலையில தொலைச்சுக்கிட்டு அப்படியே செருப்பிட்டு அடிச்சுட்டு போறேன். ஒன்று செய்யறியா சிங்கா? எனக்கு ஒரு உதவி செய்வியா? ஒரு 100 கிராம் மண்ணெண்ணையை வச்சு என்னை தாங்கன வச்சு எரிச்சிருவேன். என்னைய தியாகியா செத்துறேன். இரு நோனி மயனே, சொந்த சித்தம் பையன் அப்படி சொல்ல. என்ன நீ பேசாம இரு. அப்ப எனக்கு மரியாதை இல்லாம பொட்டச்சிக்கு மரியாதை கொடுக்குறேன். அப்ப இவ்வளவு நேரம் என்ன ஜாமானே இறக்கி விட்டேன். வாடா சிங்கம், வாடா வாடா. சின்ன கலைவாணர் அன்பு மாமா எம்கே. அன்பு மாமாவா? வாங்க மாப்பிள்ள, மடு மாப்பிள்ள. அன்பு மாமா எம்கேஆர் அன்புடன் மாப்பிள்ளை, என் அன்பு மாப்பிள்ளை உதயா அவர் சார்பாக. அது என்ன கணக்கு? 700 ரூபா. ஒத்தப்பட கிடையாது, 300 ரூபாய் நீங்க போட்டிய. ஆமா, 1000 ரூபா கொண்டு வந்திருக்கிய, 300 ரூபா செலவழிச்சிட்டிய. மாமாவுக்கு 700 ரூபா. கதம்பம் என்கின்ற அதான் அந்த நாய். யார் நாய்தா? அது கொஞ்சம் உள்ள பிடிக்க முடியுமாத்தா? ஒரு 2 பேத்துக்கு இனப்பெருக்க செய்ய வேண்டியிருக்கு. ஒரு சேனை ஓட்டு. டோனி கிடையாது, நோனி. சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சனம் நடைபெறும். நடிப்புச வேந்தன் நடிப்புச மன்னன் உங்கள் விமான நட்சத்திரம் தொண்டமானை சேர்ந்த சின்னதுரை அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சின்ன கருப்பாக தோற்றமளிக்கிறான் அன்பு தம்பி உத்ரோசு மங்கையை சேர்ந்த சங்கர் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்.
நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணிகள் உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ள என்ன செய்வோம்னே தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மை ஸ்டூடெண்ட், விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் என் அன்பு மாப்பிள்ளை ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னன். 2.25 அடி உயரம், 145 கிலோ எடை. ஒவ்வொரு தின்றுட்டு வேண்டான்னா ஓடணும், இளவட்டம் தாண்ட முடியாது. என் அன்பு ஸ்டூடெண்ட் மதுரை பாலமேடு மண்ணின் மைந்தன் பாலமேடு பப்ளு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். நான் காது ஊத்துக்க வந்திருக்கேன், நடிக்க விடுப்பா. கட்டி பிடிக்கணுமா? முத்தம் கொடுக்க முடியாது, ப்ளீஸ் இருப்பா. முத்தம் கொடுக்கலாம்ப்பா, நீ போட்ட சரக்கு கொடுக்க முடியாது. என்னை கொல்ல பாக்குறியா? கும்புறேப்பா. ரசிகர்லாம் கிடையாதுப்பா, பூரா அண்ணன் தம்பி தானப்பா. என்ன ரசிகர்? முத்தம் கொடுக்குறதுக்கு ஒரு இடம் இல்லையா? அப்போ நீ போட்ட போதையில கொடுப்ப, நான் அப்படியே வெட்டிக்கு சாவா. பல்ல வளைக்கிட்டு காலையில வாப்பா, உன் உதட்டிலே கொடுக்குறேன். 1 லட்ச ரூபா கொண்டு வந்து கொடுப்பா, 108 போன் அடிச்சுட்டு கொடுப்பா. என்னப்பா? தங்கமைய கோடாங்கி வாப்பா, வந்து 210 அடிச்சு கொடுப்பா வாப்பா. வைகை மொபைல் ஸ்ரீ வேலவன் ரேடியோஸ் டி குன்னுத்துப்பட்டி என் அன்பு உறவுகள் சார்பாக நன்கொடை வழங்கியிருக்கார். ரொம்ப நன்றி தம்பி, நன்றி என் தங்கம். உனக்கே தெரியாமத்தே வருவாங்க. ஏனப்பா? வாப்பா என் சிங்க, வாங்கப்பா. நீங்க இல்லைன்னா என்ன, வாங்க. இருக்க மாட்டேன், வா. எம்கேஆர் நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக எஸ்கேபி அமைதி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பொட்டுலுப்பட்டி என் அன்பு உறவு சார்பாக 501. ரொம்ப நன்றிப்பா, நன்றிப்பா. இன்னும் ஒரு 100 ரூபா இருக்குமாப்பா? சரிப்பா, நாளைக்கு வந்து வீடுக்கு வரேன்ப்பா. ஒன்றுமில்லை, அன்புக்கு இணை எதுவும் கிடையாது. வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி தம்பி. யார் வேற சொல்லணும்? இங்கே அரக்கனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறான் என் அன்பு தம்பி கல்குறிச்சி அருகாமல் உள்ள மானா வளையங்குளத்தை சேர்ந்த ரமேஷ் அவர்கள். நாட்டிய தாரகைகள் நடன சிங்காரி மணப்பாறையை சேர்ந்த சாந்தி ஸ்ரீ அவர்கள் ஒரு நடன மங்கை. அதை தொடர்ந்து அன்பு தங்கச்சி கலைமணி அவர்கள் ஒரு நடன மங்கை. ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது பாசத்துக்குரிய அன்பு தம்பி வாத்தியார் வேலைக்கு படித்து அரசு பள்ளியிலே வாத்தியார் வேலை கிடைத்தாலும் ஆனால் இந்த தொழில் இருந்து நான் சாதிப்பேன் என்று வந்திருக்கிறான் இந்த இளைஞன். வாழ்த்துக்கள் என் அன்பு தம்பி. கைகாட்டிய சேர்ந்த கலைமணி அவர்கள் 6 மணிய பின்பாடல். கலைமணி சொல்லுங்க. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உன்னை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும். பொய்யே சொல்லாதது, பொய்யே சொல்லாதது. பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண் மூடி போகிறவர் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன், என் துறவை நான் மறவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே. நன்றி மற
மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே எங்கள் மூலதனமாகும். நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே எங்கள் மூலதனமாகும். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும். பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது. மிருதங்க சக்கரவர்த்தி ஒரு கைதட்டு கொடுக்கலாம் தம்பிக்கு. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவா கோடையடி குமரன். நாடக உலகத்திலே நீங்க எல்லாரும் இந்த பகுதியில் பார்த்திருப்பீங்க. ஒரு நாடகத்திலே மிருதங்கம் சுத்தமாக பாட்டுக்கு இனிமையாக ஒருத்தர் வாசித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவர் கண்டிப்பாக அரசகுலம் டிவி ஜெயம் அவருடைய மாணவராகத்தான் இருக்க முடியும். 200க்கு மேற்பட்ட மாணவ செல்வங்களை உருவாக்கின ஒரு முக்குளத்தூர் வம்சத்தில் பிறந்த ஒரு மகன் யாருன்னா அரசகுலம் டிவி சேஞ்சு தப்பாத கைதட்டு கொடுக்கலாம் எல்லாரும். என் அன்பு தம்பி அவருடைய மாணவன் தான். அவன் வாசிக்கும் போது என் தம்பி கலைமணியெல்லாம் பாடும் போது அவன் வாசிக்கும் போது அவ்வளோ அழகா வாசிக்கிறாங்க. வாழ்த்துக்கள் தம்பி. விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் என் அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை சேர்ப்பார். மருது சுறுசுறுப்பும் இந்த அடியும் உன் வாழ்நாள் பூரா இருக்க வேண்டும். இன்னும் 2 வருஷத்துல குறைஞ்சிரும். கல்யாணம் பண்ணிடுவேன். கல்யாணம் பண்ணா என்ன ஒண்ணு என் குழந்தைய வீடியோ காலிலே இருக்கும். தோப்பூர் மருது மிருதங்கத்தை இசைப்பாருன்ட்டு 2 தட்டு தட்டுவேன். டிம்பான்னு தட்டிட்டு போதும்னே டென்ஷனா இருக்குன்றுவேன். வாழ்த்துக்கள். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என அவர்களுக்கென்று ஒரு திறமை இருக்கிறது. என் அன்பு தம்பி எண்டபுலி என்ற ஒரு கிராமத்துக்கு இந்த ஒத்த புலி பேர் சேர்த்திருக்கிறார். கொட்டை எடுத்த புலி. என் அன்பு தம்பி பல மாட்டு வண்டி பந்தயத்தில் இவனை பார்த்துருக்கலாம். எல்லாரும் நீங்க பார்த்துருக்கலாம். அந்த மாட்டு வண்டி பந்தயத்திலே மாட்டு லாடத்தை பிறகிட்டே இருப்பேன். கீழே விழுகும்ல வேகத்தில் போகும்போது பிறகிட்டு போயிடுவேன். இரும்பு கடை ஒன்று வச்சிருக்கேன். அன்பு தம்பி எண்டபுலி மணி